பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 16வது சங்கீதம் 7வது வசனத்திலே பார்க்கும்போது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதுல எந்த விதமான தடுமாற்றமோ, எந்த விதமான தோல்வியோ, எந்த விதமான ஏமாற்றமோ இல்லை. ஆகவே உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய பரிபூரண சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை கொண்டு, என்னுடைய வாழ்க்கையை கொண்டு, என்னுடைய குடும்பத்தை கொண்டு என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீரோ அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்து எங்கள் குடும்பத்தின் மூலமாய் நீர் மகிமைப்படும், எங்கள் குடும்பத்தின் மூலமாய், எங்கள் பிள்ளைகளின் மூலமாய், எங்கள் சன்னதிகள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்கள் இருதயத்தை சாய்க்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் என் தேவன் அற்புதம் செய்து உங்கள் பிள்ளைகளை மகிழ பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறாரே, அதே போல எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவையான ஆலோசனை தந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆலோசனை தந்து நிறைவாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.